நண்பா, வெல்கம் டு ஜாஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஐடி மெட்ராஸ்ல இருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளை ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 22 தான் அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஜாப்க்கான வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோவுக்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அப்ளைட் மெக்கானிக்ஸ் அண்ட் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஐடிஐடி மெட்ராஸ்ல இருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான கோஆர்டினேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சுவாதி சுதாகர் அண்ட் டாக்டர் கிரண் ராஜ் தான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான கோஆர்டினேட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜாப் வந்து 1 இயர் தான், இனிஷியலி 1 இயர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோவுக்கு ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து கிராஜுவேட் அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் பயோடெக்னாலஜி, பயாலஜிக்கல் சயின்ஸ், இம்யூனாலஜி, கேன்சர் பயாலஜி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஜாப்க்கான சேலரி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாதம் வந்து 37,000 இந்த ஜாப்ல இருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த ப்ராஜெக்ட் சம்மரி, இந்த ப்ராஜெக்டை பற்றி டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இதில் படித்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 3. ஸோ ஆகஸ்ட் 3க்குள்ளே வந்து நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து ஐஐடி மெட்ராஸோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செப்பரேட் அப்ளிகேஷன் டு பி ஃபில்ட் ஃபார் ஈச் போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நிறைய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களோட இமெயில் ஐடியை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட அப்ளிகேஷனை கிளியராக செக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா, எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உங்களால் எடிட் பண்ணவோ ரிவர்ட் பண்ணவோ முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து கிளியராக எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணுங்கள். அடுத்து முக்கியமான விஷயம் வந்து ஒரு இமெயில் ஐடி வந்து கரெக்ட் அண்ட் ஆக்டிவ் இமெயில் அட்ரஸை வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து இமெயில் மூலியமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்டர்வியூவோ அல்லது ரிட்டன் டெஸ்ட்டுக்கோ உங்களை இன்வைட் பண்ணுறாங்கன்னா உங்களை இமெயில் ஐடி மூலியமாக தான் இன்வைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து ஆக்டிவ் அண்ட் கரெக்ட் இமெயில் ஐடியை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட இமெயிலை வந்து ரெகுலராக நீங்கள் செக் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஜாப் ரிக்ரூட்மெண்ட் சம்பந்தமாக உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து இதில் வந்து இமெயில் ஐடி அண்ட் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காலை 9 மணிலிருந்து 5:30 மணிக்குள்ளே, அதாவது மண்டே டு ஃப்ரைடே வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இமெயில் ஐடி அல்லது கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை வந்து கேட்டுக்கலாம். முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சாட்டர்டே சண்டே ஒர்க் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாட்டர்டே சண்டே நீங்கள் கால் பண்ணக்கூடாது, அதே போல் நேஷனல் ஹாலிடேஸும் நீங்கள் கால் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஐஐடி மெட்ராஸோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் தான் அப்ளை பண்ணணும். இந்த அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 3. ஸோ ஆகஸ்ட் 3க்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.